தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்ற அதிமுகவின் அறிவிப்பு குறித்து பிரேமலதா கருத்து தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா சீட் என்ற அறிவிப்பின் மூலம் அதிமுக தன் கடமையை செய்துள்ளது என்று பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன மாணிக்கம்? தேமுதிகவுக்கு வரக்கூடிய 2026 ஆண்டு காலியாகக்கூடிய அந்த மாநிலவை தேர்தல் தொகுதியில் இடங்கும் பொழுது ஒரு தொகுதியானது ஒரு இடமானது தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது தமிழகத்துல ராஜ்யசபா இடங்கள்ல 6 இடங்கள் காலியாக இருக்கின்றது. அந்த 6 இடங்கள்ல தற்போது இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை பொறுத்து இந்த 6 பேர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பலம் என்பது அதிமுக திமுகவுக்கு இடம்பெறும் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சட்டமன்ற பலத்துக்கேற்ப திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுக 2 இடங்களிலும் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற முடியும் என்பது சட்டமன்ற வலுவை அடிப்படையிலான ஒரு கருத்து. இந்த சூழல்ல தங்களுடைய வேட்பாளர்களை திமுக அறிவித்ததை அடுத்து அதிமுக சார்பில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த 2 வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி பெரும் அரசியல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பா அரசியல் களத்துல தேமுதிக அதிமுகவிடம் அந்த ஒரு ராஜ்யசபா சீட் என்பதை அடிப்படையில 2024 ஆண்டு கூட்டணி அமைத்ததாக தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள். அதிமுக கொடுப்பார்கள், கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூட தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பை அதிமுக அறிவித்திருக்கிறாங்க. அதுல 2 பேருமே அதிமுக வேட்பாளர்கள். ஒன்று அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலர் இருக்கக்கூடிய IS இன்பதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக சார்பில் ஒரு இடத்தில் போட்டியிடுவார் எனவும், மற்றொரு இடத்துல அதிமுகவினுடைய மற்றொரு வேட்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக அதிமுகவில் இருக்கக்கூடிய தனபால் அவருக்கு வழங்கப்படும் எனவும் அதிமுகவின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய KP முனுசாமி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற கொறடா SP வேலுமணியும் உடன் இருந்தால் இந்த அறிவிப்பின் பொழுது அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுவதான ஒரு அறிவிப்பும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக ராஜ்யசபாவுடைய காலாவதியாகக்கூடிய எண்ணிக்கை வரும். அப்பொழுது அதிமுக சார்பில் ஒரு இடத்தை ராஜ்யசபா சீட்டில் தேமுதிக வழங்கப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024 சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒப்பந்தம் செய்து கொண்டதுபடி அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய கடமை என்று உடனடியாக ஒரு பதில் ஆனது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது. சென்னையில கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய அலுவலகத்துல செய்தியாளர் சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவுடைய இந்த வரவேற்புக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு சற்று முரண்பட்ட கருத்துக்களாகவே இருக்கிறது. குறிப்பா அதிமுகவுடன கூட்டணி குறித்தான கருத்து மிகவும் முரண்பட்ட ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அதிமுக அறிவித்த பிறகும் கூட அதிமுக கூட்டணியில தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது என்று அதிமுக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல அதிமுக சீட் கொடுத்திருப்பது தேர்தலுக்கான ஒரு நகர்வு. இந்த செயல்பாடுகளை அதிமுகவுடைய கடமையாகத்தான் தேமுதிக கருதுகிறது. தேமுதிக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறதா, இந்த கூட்டணி தொடர்கிறதா என்பது குறித்து வரக்கூடிய ஜனவரி 2026 ஆண்டு ஜனவரி 9 நடைபெறக்கூடிய தேமுதிகவின் மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாட்டை இந்த கூட்டணி தொடர்கிறோமா இல்லையா என்பது குறித்து அப்போது அறிவிக்கிறோம் என்று பிரேமலதா தடாலடியாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிமுகவினரோ தேமுதிக தொடர்ந்து எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், இந்த கூட்டணி தொடர்கிறது என்று அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோமா இல்லையா என்பது குறித்து வரக்கூடிய ஜனவரி மாதம் அறிவிக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது குறித்தான கருத்து என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே முரண்பட்டு இருப்பதனால அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்துல அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டை தேமுதிக ஏற்றுக்கொண்டதாகவே கருதப்படுகிறது. ஏனெனில் அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சீட் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்புதல் அடிப்படையில மேற்கொள்ளப்பட்டது என்று தேமுதிக திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். அதாவது 2024 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது 5 நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலவை இடமும் கொடுக்கப்படும் என்பதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய அங்கமாக இருக்கிறது என்று தேமுதிக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு தெரிவிக்கப்பட்டும் வருகிறது. இந்த சூழல்ல
அதிமுக தற்பொழுது 2026 நாடாளுமன்ற மாநிலவை இடம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு தேர்தலுக்கான நகர்வு. 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இந்த நகர்வு நகர்த்தப்படுவதாக தேமுதிக கருதுகிறது என பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக இந்த கூட்டணி குறித்தான கேள்விக்கும் அவர் ஜனவரியில் பதிலளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த சீட் என்பது ஏற்கனவே பேசப்பட்ட ஒப்பந்தம் எனவும், ஆனால் கூட்டணியில் தொடர்கிறோமா என்பது கட்சியினுடைய நிலைப்பாடு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருப்பது இந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு முரண்பட்ட கருத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இது முன்வைத்திருக்கிறது. மேலும் தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற மாநிலவை தொகுதி தேர்தலிலேயே என்பதுதான் தேமுதிகவுடைய பெரும் எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக வரக்கூடிய மாநிலவை தேர்தலின் பொழுது ஒரு இடத்தை அதிமுக கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை தேமுதிக வரவேற்றாலும் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைப்பதை உறுதிப்படுத்தாத ஒரு நிலை நிலவுகிறது. அதே நேரத்தில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அங்கம் வைத்து இருக்கிறது. ஏனெனில் தற்பொழுது அண்மையில் நடைபெற்ற நிகழ்வில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பதாக பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அதிமுகவுடைய கூட்டணி வலுப்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதுபோல் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறதை முடிகிறது. தேர்தலுக்கான களம் சூடு பிடிக்கக்கூடிய நேரம் என்பது தற்பொழுதே தொடங்கியாக அரசியல் வட்டாரத்தில் கருத்துகள் எழுகின்றன. ஏனெனில் திமுக ஒருபுறம் தேர்தல் பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருகிறாங்க. கட்சி சார்ந்த பணிகளும் கட்சி சார்ந்த தேர்தலுக்கான முன்கள பணிகளையும் திமுக முன்கூட்டியே தொடங்கியிருக்கிறார்கள். திமுக தேர்தல் பார்வையாளர்கள் நியமித்தார்கள், செயற்குழு கூட்டியிருந்தார்கள், பொதுக்குழு தற்பொழுது நடைபெறுகிறது. கூட்டணி கட்சிகளிடம் கூட்டணி உறுதி செய்து கூட்டணியுடைய வேகங்களை அமைத்து வருகிறார்கள். மேலும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் ரீதியான கட்சி ரீதியான கட்டமைப்பு மறுசீரமைப்புகளை திமுக ஒருபுறம் செய்து வருகிறார்கள். இதன் மூலமாக திமுக தேர்தலுக்கான பயணத்தை முன்கூட்டியே தொடங்கியது ஒருபுறம், மறுபுறம் அதிமுக தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள். திமுகவுக்கு எதிராக ஒற்றை கருத்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றாக ஓரணில் இணைக்க வேண்டும் எனவும், அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் அதிமுக மற்றும் அதிமுக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று பாஜகவும் அதிமுகவும் மற்ற ஒத்த கருத்துடைய கட்சியினருக்கு அழைப்பு விடுத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பா தேர்தலுடைய அந்த களம் என்பது சூடுபிடித்ததாகவே சொல்லப்பட்டது. ஏனெனில் அதிமுக பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததுக்கு பிறகாக இந்த இந்திய கூட்டணிக்கு மற்ற கட்சிகளும் வர வேண்டும். குறிப்பாக புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய விஜய் இந்த கூட்டணியில் இடம்பெறுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய் கொள்கை எதிரியாக பாஜகவை சொன்னாலும் அரசியல் எதிரியாக திமுகவை முன்னிறுத்துவதால் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் ஓரணியில் சேர வேண்டும் என்ற ஒற்றை கருத்து இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை ஒற்றை கருத்துடைய அனைவரும் ஓரணியில் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்கள். இதன் மூலமாக இரு தரப்பு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரு தரப்பும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தேர்தல் வியூகங்களை மிக வேகமாக விரைவுபடுத்தியிருக்கிறார்கள். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலங்கள் ஏறக்குறைய இருந்தாலும் கூட தற்பொழுதே இந்த தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இதுபோல் ஒரு களச்சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல தேமுதிக அதிமுக கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே அங்கம் வைக்கிறார்கள். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தனித்தனியாக போட்டியிட்டு இருந்தார்கள். தற்பொழுது அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய கூட்டணியாக அமைந்திருக்கூடிய நேரத்துல இந்த கூட்டணி வலுவடைந்த ஒரு கூட்டணியாக அரசியல் களங்கள்ல பேசப்பட்டு வந்த சூழல்ல தற்பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறோமா இல்லையா இல்லை தொடர்கிறோமா என்பது குறித்தான பதிலுக்கு ஜூன் 9ஆம் தேதி வரையிலும் காத்திருக்க வேண்டும் என்று அவர் காலக்கெடு நிர்ணயித்திருப்பது அரசியல் வட்டாரங்களுக்குள்ளாக மீண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்தான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏனெனில் 2024 தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது அதிமுகவுடன் அங்கம் வைப்பார்களா என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதிமுகவுடன் அங்கம் வைக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணி தயாராகி வரக்கூடிய நேரத்தில்
2026 நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலின் பொழுது ஒரு இடத்தை அதிமுகவின் சார்பில் தேமுதிக வழங்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கூடிய இந்த நேரத்தில் தேமுதிக கூட்டணி கருத்தில் முரண்பட்டு நிற்பது என்பது ஒரு கேள்விக்குறியை இந்த கூட்டணிக்குள்ளாக ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த பேச்சு என்பது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக இல்லாது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவே தெரிவித்திருக்கிறார் என்பது மேலும் ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. இதுபோல் அரசியல் வட்டாரங்கள்ல தேமுதிகவுடைய இந்த நிலைப்பாடு தற்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவின் சார்பில் 2 வேட்பாளர்கள் ராஜ்யசபா தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவுக்கு ஒரு இடம் வழங்கப்படும் எனவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் அதிமுகவால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்து கூட்டணியில் தொடரும் என்ற கருத்து அவர்களுடையது. தேமுதிக இன்னும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஜனவரி தொடக்கத்தில் 9ஆம் தேதி வாக்கில் கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்படும் எனவும் அதற்கு முன்பாக தொண்டர்களை கூட்டி தொண்டர்களை சந்தித்து 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிகவுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தற்போதைய சூழலில் தெரிவித்திருக்கிறார். இன்னும் தேர்தலுக்கு 10 மாத காலங்கள் முன்கூட்டியே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறை இந்த தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தலுக்கான களம் மிக சூடாக இருக்கிறது. மேலும் அதற்கான பரபரப்பான கருத்துக்கள் வெளியாகக்கூடிய நேரத்தில் தற்பொழுது இந்த கூட்டணி குறித்தான விவகாரங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.